கோவை மாவட்டம் வால்பாறையில் கரடி தாக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக ஆரம்பத்தில் சிறுத்தைன்ற ஒரு தகவல் வந்தது, இப்ப கரடின்னு தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? அங்குள்ள மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? விரிவான தகவல்கள். வணக்கம். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த வேவர்வெளி எஸ்டேட் என்ற பகுதியில் பாத்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்கள் குடும்பமாக தங்கி அங்க அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்து வருகிறார்கள். இந்த சூழல்ல 8 வயதுடைய நூருல் இஸ்லாம் என்பவருடைய அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியின் மகன் அங்க எஸ்டேட் அவர் குடியிருப்பு பகுதியை அருகே விளையாண்டு கொண்டிருப்பதாக தெரிகிறது. 8 மணி ஆகியும் அந்த சிறுவனை காணாதனால பெற்றோர்கள் தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். அங்கு தேட ஆரம்பிக்கும் போது ஒரு புதரில் சத்தம் கேட்டதை அடுத்து அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு போய் பார்க்கும்போது பேச்சு மூச்சு இல்லாமல் சிறுவன் கிடந்துள்ளார். உடம்பில் காயங்கள் அதிகமா இருந்தனால முதல் கட்டமா அந்த சிறுவனை சிறுத்தை தாக்கி இருக்கும் என்ற ஒரு தகவலோட அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை கூப்பிட்டு கொண்டு அந்த சிறுவனையும் உடனே கொண்டு வால்பாறை அரசு மருத்துவமனை கொண்டு சென்றிருக்காங்க. அங்கு அவர் உடம்புடைய காயங்களை பார்த்த பிறகு இந்த காயம் கரடி தாக்கிதான் அந்த சிறுவன் உயிரிழந்திருப்பார் என்பதை தற்போது உறுதி செஞ்சிருக்காங்க. சிறுவனை தாக்கியது கரடிதான் என்று ஆனைமலை புலிகள் காப்பக கலை இயக்குனர் வெங்கடேஷ் என்பவர் அந்த தகவலை உறுதி செஞ்சிருக்கார். கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி இதே போன்று அந்த பகுதியில் அந்த பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு எஸ்டேட்ல 7 வயதுடைய சிறுமியை சிறுத்தை தாக்கி அந்த சிறுமி உயிரிழந்தார். இந்த சூழல்ல தற்போது 8 வயது மகன் அதாவது சிறுவன் வனவிலங்கு அதாவது சிறுத்தை கரடி தாக்கி உயிரிழந்திருக்கார். இது போன்று தொடர்ச்சியாக அந்த வால்பாறை பகுதியில் வனவிலங்குகள் மனித மோதல் தாக்குதல் நடக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மொழி தெரியாத மாற்று மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் இது குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கு. தற்போது அந்த சிறுவனை இழந்த குடும்பமும் சரி, அங்க இருக்கக்கூடிய எஸ்டேட் இருக்கக்கூடிய மற்ற குடும்பத்திலும் சரி பெரும் சோகத்துல இருப்பது அங்க இருக்கக்கூடிய காட்சிகளும் அந்த புகைப்படமும் நமக்கு காண்பிக்கிறது. நன்றி கார்த்திக், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.